காங்கிரஸ்னாலும் சரி திமுகனாலும் சரி 65% வாக்கு தாண்டிடுவாங்க. சீமான் களத்தில் நிற்கிறாரு. களத்தில் நிற்கக்கூடிய ஒரு போராளியோட மேம்போக்கா வியாபாரத்துக்கு அரசியல் பண்ணக்கூடிய விஜயை கம்பேர் பண்றீங்க சார். விஜய் தன்னிச்சையா தானே நிக்கிற, கூட்டணி யாரு கூட இல்ல. அறிவிக்கலன்னா வியாபார அரசியல் பண்றாரு, சந்தர்ப்பாத அரசியல் பண்றாரு, பாப்புலாரிட்டிக்கு அரசியல் பண்றாரு, போலி விளம்பரத்துக்கு அரசியல் பண்றாரு, எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அவர் ஈரோடு கிழக்குல நின்னா எடப்பாடி பழனிசாமி டெபாசிட் இழப்பாருன்னு நான் சொன்னேன். ஆனா ஒரு மோசடியா ஒரு கட்சி ஆரம்பிச்சா திமுக பாதிக்கும் முன்னு உதயநிதி ஸ்டாலின் உள்ள வன்மத்துல பொய் கட்டுக்கதைகளை பரப்பிட்டு இருக்கிறார். ஒரு புதிய சக்தி வரும்போது ஏற்கனவே தோத்துக்கிட்டு இருக்கவங்க தான் பலவீனப்பட்டிருக்காங்க. அப்போ விஜயால பாதிக்கப்பட போறது எடப்பாடி பழனிசாமி தான். பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்தா ஒரு நான் வெள்ளாள கவுண்டர் போலரைசேஷன் இருக்கும், சீட்டு ஜெயிக்காது. எடப்பாடி சொல்ற மாதிரி செந்தில் பாலாஜி அதிரடி ஒர்க்ல எடுத்த 65% இருந்து 8% தான் குறைஞ்சிருக்கு. இப்ப மீண்டும் இடைத்தேர்தல் சொல்லும் போது அந்த 8 தாராளமா கூடும். இந்த மக்களவை தேர்தலில் சீமான் 8.2% வாக்கு எடுத்திருக்கிறாரு. சுமார் 4% ஓட்டு அதிகம் வந்திருக்குது. நீங்க மக்களவைன்னு பார்த்தாலே எடப்பாடிக்கு 1% ஓட்டு தான் மக்களவை அதிகம் வந்திருக்கு. இல்ல, சீமான் அறுவடை பண்ணியிருக்காரு. இந்த நேரத்துல விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த ஏகப்பட்ட மாவட்ட செயலாளர் விலகும், இதோட பாதிப்பு இருப்பதானே செய்யும் வரக்கூடிய தேர்தலில். விஜய் கட்சி இருக்கிற சீமானுக்கு பெரிய பிளஸ். விஜய் ஒரு காகித புலி. அந்த விலகி இருக்காங்க, விஜய் கட்சியில் சேர்ந்திருக்காங்க, இதெல்லாம் பொய்யான செய்திகள். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ரோமன். சார், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தேர்தல் தேதியெல்லாம் அறிவிச்சிட்டாங்க. அது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம், களத்தில் நிற்க போகிறதுலாம் யார் சார்? திமுக அணிக்கு சாதகம். காங்கிரஸ்னாலும் சரி திமுகனாலும் சரி 65% வாக்கு தாண்டிடுவாங்க. 65. இப்போ சீமான் விஜய் அவர்களுக்குலாம் எப்படி சார் இருக்கும்? அவங்க களத்தில் நிற்பாங்களா? அப்படி ஒரு கேள்வி இருக்குதுல்ல. சீமான் களத்தில் நிற்கிறாரு. களத்தில் நிற்கக்கூடிய ஒரு போராளியோட மேம்போக்கா வியாபாரத்துக்கு அரசியல் பண்ணக்கூடிய விஜயை கம்பேர் பண்றீங்க சார். விஜய் தன்னிச்சையா தானே நிக்கிற, கூட்டணி யாரு கூட இல்ல. அப்படிங்கும்போது அவரே கொஞ்சம் நிற்கிறாரா? அறிவிக்கலையா சார்? நான் அறிவிக்கலாம்ல சார். அதை எடுத்து அறிவிப்பாரா? அறிவிச்சா வரவேற்றுவோம். அறிவிக்கலன்னா வியாபார அரசியல் பண்றாரு, சந்தர்ப்பாத அரசியல் பண்றாரு, பாப்புலாரிட்டிக்கு அரசியல் பண்றாரு, போலி விளம்பரத்துக்கு அரசியல் பண்றாரு, டீம் செட் பண்ணி மோசடிகளில் பண்றாரு, பிராண்டிங் மாஸ்டர்ஸை வச்சு பொய் செய்திகளையும் பொய் கருத்து கணிப்புகளையும் பரப்புறாருங்கிறத ஒத்துக்குவீங்களா? அந்த மாதிரி செயல்களை செய்யறாரா சார்? இப்போ கண்டிப்பா செய்யறாரு. தலைவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாரு. அதை தாண்டி விமர்சனங்கள் சொல்லி இப்போதைக்கு அவர் எதுவுமே பெருசா எதுவும் பண்ணலையே சார். எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அவர் ஈரோடு கிழக்குல நின்னா எடப்பாடி பழனிசாமி டெபாசிட் இழப்பாருன்னு நான் சொன்னேன். விஜய் நின்னா எடப்பாடி டெபாசிட் இழப்பாரு சொன்னேன். அதான் என்னோட கான்செப்ட். ஆனா ஒரு மோசடியா ஒரு கட்சி ஆரம்பிச்சா திமுக பாதிக்கும் முன்னு உதயநிதி ஸ்டாலின் உள்ள வன்மத்துல பொய் கட்டுக்கதைகளை பரப்பிட்டு இருக்கிறார். பார்த்தா தெரியும். அப்புறம் எல்லாரோட வண்டவாளமும் தண்டவாளத்தில் ஏறிடும். கண்டிப்பா அது நடக்கும்னு நான் சொல்றேன். ஏன்னா ஒரு புதிய சக்தி வரும்போது ஏற்கனவே தோத்துக்கிட்டு இருக்கவங்க தான் பலவீனப்பட்டிருக்காங்க. இதுதான் தமிழ்நாட்டில் விஜயகாந்த் வரும்போது, கமல்ஹாசன் வரும்போது, பவன் கல்யாண் வரும்போது, சிரஞ்சீவி வரும்போதெல்லாம் நடந்திருக்குது. ஏன் என்டிஆர் வரும்போது கூட காங்கிரஸுக்கு 5% தான் பாதிப்பு, மற்ற எதிர்கட்சிகள்லாம் வாஷ் அவுட் ஆயிட்டு. அப்போ விஜயால பாதிக்கப்பட போறது எடப்பாடி பழனிசாமி தான். ஈரோடு கிழக்கில் அது நடந்தா 22% எடுத்திருக்க எடப்பாடி பழனிசாமி அங்கே டெபாசிட் இழப்பார் உறுதியா. என்னோட கணிப்பு அதுதான். ஏன்னா 25% எடுத்தவர் 3% குறைஞ்சிட்டார். ஜெயலலிதா அம்மையார் திருமங்கலத்தில் இடைத்தேர்தலை விட 2009 ஜெனரல் எலெக்ஷன்ல வாக்கு கூடினாங்க. 2009 ஜெனரல் எலெக்ஷன்ல மதுரை மதுரை மேற்குல 15% வாக்குகளை கூடினாப்புல. ஆனா எடப்பாடி பழனிசாமி முன்னோட வாக்கு குறைஞ்சிட்டாப்புல. நான் அடிச்சு ஆணித்தரமா சொல்றேன், அவரை விட்டு விலகிய இரட்டைலையால் தங்களுக்கு பலனில்லை என்று கருதிய அருந்ததியர் சமூக வாக்குகள் என்றாலும் சரி, இரட்டலையால் தங்களுக்கு பலனில்லை என்று கருதிய பறையர் சமூக வாக்குகள் என்றாலும் சரி, இரட்டலையால் தங்களுக்கு பலனில்லை என்று கருதிய நாயுடு சமூக வாக்குகள் என்றாலும் சரி, இரட்டலையால் எங்களுக்கு பலனில்லை என்று கருதிய செங்குந்தர் சமூக வாக்குகள் என்றாலும் சரி, திரும்பி வரல. 25-22 ஆயிட்டு 3% வாக்கு எடப்பாடி பழனிசாமி டவுன் ஆயிட்டாரு. இதைத்தான் நான் ஈரோடு கிழக்கு பை எலெக்ஷன் முடிஞ்சதுமே இளங்கமன் வெற்றி பெறும்போது பூத் வைஸ் அனலைஸ் பண்ணி எங்கள் டீம் ஈரோடில் உள்ள ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாத்தையும் பார்த்து எந்தெந்த பூத்து யார் யார் இருக்காங்கன்னு பார்த்து 2 நார்த் இந்தியன் பூத்தில் தான்
ரெட்டையில பாஜக கூட்டணியால் லீட் பண்ணியிருக்குங்கிறது உட்பட ரெட்டலைக்கு என்னென்ன சம்பவங்கள் எப்படி ஓட்டு போட்டிருக்காங்கன்னு ரெஸ்ட்ரோ அலன்சிஸ் பார்த்து முன்னாடி அந்த பூத்துகள் எப்படி இருந்த நிலையெல்லாம் பார்த்து ஒரு ரிப்போர்ட்டை பிஜேபி ஸ்ட்ராட்டஜிக்கல் டீமுக்கும் பிஎம்ஓவுக்கும் நாங்கள் கொடுத்த பிறகு தான் பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்தா ஒரு நான் வெள்ளாள கவுண்டர் போலரைசேஷன் இருக்கும், சீட்டு ஜெயிக்காது. எடப்பாடி சொல்ற மாதிரி மத முரண்பாடு மட்டும் இல்லை, இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் முரண்பாடு மட்டும் இல்லை, ஜாதிய முரண்பாடு இருக்கும்னு அந்த கூட்டணியை 2024 மக்களவையில் வராத ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. இப்போ 22% வாக்கில் இருக்கக்கூடிய அதிமுக விஜய் கண்டஸ்ட் பண்ணால் மேலும் பலவீனப்படும். அப்படி மேலும் பலவீனப்படும் போது டெபாசிட்டுங்கிறது 16.7%, 16.7 வராது, அவங்க டெபாசிட் இழப்பாங்கங்கிறது என்னோட கணக்கு. அதை நான் எதிர்பார்க்கிறேன். விஜய் களத்துக்குள்ளே வந்தால் விஜய் ஈரோடு கிழக்கு விக்கிரவாண்டி மாதிரி 1 இயர் 1 இயர் போலரைசேஷன்லாம் வராது. எங்க போலரைசேஷனுக்கு பயந்து விக்கிரவாண்டியை விட்டு விஜய் களத்தில் விட்டு ஒதுங்கினாருன்னா அது ஓகே, அதில் ஓரளவு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கு. இங்கே போலரைசேஷன் அந்த மாதிரிலாம் வராது. திமுக அணி இங்கே 65% எடுக்க போகிறது உறுதி. அவங்க ஈரோடு ஈஸ்ட் அந்த ஈரோடு மக்களவை தொகுதிக்குள்ளேயே 56.5% எடுத்துட்டாப்புல. செந்தில் பாலாஜி அதிரடி ஒர்க்கில் எடுத்த 65% 8% தான் குறைஞ்சிருக்கு. இப்போ மீண்டும் இடைத்தேர்தல்னு சொல்லும்போது அந்த 8 தாராளமாக கூடும், 65க்கு அவங்க போயிடுவாங்கங்கிறது என்னோட கணிப்பாக இருக்குது. அப்போ எடப்பாடி பழனிசாமி பலகீனம் அடைஞ்சிட்டு இருக்கிறாரு. களத்துக்குள்ளே வந்தால் எடப்பாடி பழனிசாமியை மேலும் பலகீனம் அடைய செய்யலாம். நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறது திமுகவுக்கு எதிராக ஒரு வன்மத்தில் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்களே தவிர எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுத்தணுங்கிற அந்த யுக்தியோ நோக்கமோ உங்களுக்கு இல்லை. திமுகவுக்கு நேர் எதிராக தான் திட்டமிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. மற்றபடி நம்ம ஒரு அதுவும் வரலையே. எதிராக பேப்பரில் பேசி என்னத்துக்கு ஊதி பறக்கோட பல்லுள்ள தான் பலம் நிரூபிக்கலன்னு ஒரு ஊசியை வச்சு குத்தி நம்ம அதை காத்து போக வச்சிடுறாம. அப்போ நீங்கள் வந்தீங்கன்னா திமுகவுக்கு எதிராக நீங்கள் வாக்குகளை பிரித்து எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துவீங்க. வருவீங்களா மாட்டீங்களா? பாஜக அந்த இடத்துல பார்க்கப்படுது இல்லை. ஏன்னா போன ரவுண்டு இதே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா கூட்டணி வச்சு நாங்கள் நிற்கிற அப்போ அதிமுகவே நிற்கட்டும்னு சொல்லி கிட்டத்தட்ட 65,000 ஓட்டு 50,000 ஓட்டு என்னமோ சம்திங் வாங்கினாங்க. எங்கே வாங்கினாங்க? எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க? 50,000 என்னமோ. எத்தனை பெர்சன்டேஜ் வாங்கினாங்க சொல்லுங்க? 25% வாங்கினாங்க. அந்த நிலை இதுல வருமா? ஏன்னா இப்போ பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு நல்ல முரண்பாடு இருக்குன்னு சொல்றாங்களா? ஒருவேளை இதில் விட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்கா? யார் விட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை நாங்க கூட போட்டியிடல, நீங்க ரெட்டரை சார்பாக அவங்க நிற்கிறதுக்கு கூட யாருக்குன்னே கண்டஸ்டன் அவங்க நிற்பாங்களா? அப்படி பேச்சுவார்த்தை நடக்குதா? இல்லை ஒருவேளை வரலாமான்னு கேட்குறேன். இவங்க 18% வந்துட்டாங்க, அவங்க 20% இருக்கிறாங்க. இவங்க அடுத்த கட்டம் ஏறி போவோன்னு நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. 2 பேரும் மோதி தான் பார்க்கணும். 20க்கும் 18க்கும் என்ன வித்தியாசம்? என்டிஏ 18, அதிமுக 20. என்டிஏ ஹரியானாவிலையும் மகாராஷ்டிராவிலையும் சட்டமன்றத்தில் ஏறி போயிருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் 26ல் ஏறி போவோம்னு நினைப்பாங்க. அப்போ 50-50, 117 117 அப்படின்னா வாங்கன்னு சொல்லுவாங்களே தவிர எடப்பாடியை பழைய ஜெயலலிதாவை பாஜக மதிச்ச மாதிரியோ இரட்டை தலைமை பாஜக மதிச்ச மாதிரியோ இபிஎஸும் ஓபிஎஸும் சேர்ந்திருந்த இரட்டை தலை பாஜக மதிச்ச மாதிரியோ இனிமே எடப்பாடியை பாஜக மதிப்பதற்கான வாய்ப்பே இல்லை. அது புரிஞ்சனால தான் எடப்பாடியும் பாஜக மைனஸ்ன்னு அவரும் தெளிவாக மூஞ்சில் அடிச்சாப்புல வின்லாடான போட்டாலும் கூட்டணி கிடையாது, 26லையும் கூட்டணி கிடையாதுன்னு ஜெயக்குமாரை வச்சு தெளிவாக அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறார். பாஜகவும் இப்போ நாங்கள் தான் போட்டியிட போறோம்லாம் ஒரு தகவலும் வருது. அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பேச்சும் அடிபடுது. அதை எப்படி சார் பார்க்குறது? அப்படி பாஜக போட்டியிடும் பட்சத்தில் அவங்களுக்கான வாக்கு வங்கிங்கிறது எந்த அளவுக்கு நிற்கும்? தமாக போட்டியிட விருப்பம் தெரிவிக்கலைன்னா பாஜக அதை எடுத்து போட்டியிடலாம். போட்டியிட தமாகவுக்கு அங்கே செல்வாக்கு இருக்கா சார்? ஈரோடு கிழக்குல தமாக தான் அங்கே போட்டிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க போட்டியிடாத பட்சத்தில் இங்கே விக்கிரவாண்டியில் பாமக தான் போட்டிட்டாங்க. 10.5 வச்சு களத்தில் நின்னாங்க, 29% வாக்கெடுத்தாங்க. டாக்டர் ஐயா சாதிச்சாரு. எடப்பாடி களத்துக்குள்ளே வரல. டாக்டர் ஐயாவுக்கு 10.5க்கு பதில் சொல்ல முடியாமல் விஜய் ஓடிட்டாரு, பின்னங்கால் பட ஓடிட்டாரு. சீமான் ஜாதிவாரி கணக்கெடுத்து நடத்தி தான் 8ஓ 12ஓ எத்தனையோ கொடுங்கன்னு எல்லா ஜாதிக்கும் நியாயம் நடக்கணும், வண்ணார் நாவிதர் பேவருக்கும் முத்திரையர் யாதவர் செங்குந்தர் விஸ்வகர்மாவுக்கும் நியாயம் நடக்கும்னு சீமான் களத்துக்குள்ளே நின்னார். இங்கே என்டிஏல தமாக கிட்ட தான் கேட்பாங்க. அங்கே பாமக கிட்ட கேட்ட மாதிரி தமாக நிற்கலைன்னா தான் பாஜக அந்த களத்துக்குள்ளே வருவாங்க. அப்போ நேரடியாக பாஜக வர்றதுக்கு முடிவு எடுக்க மாட்டாங்க, அவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் அங்கே வர மாதிரி. என்டிஏ இன்டாக்டாக இருக்குது, 18% நாங்கள் எடுத்திருக்கோம், இன்டாக்டாக இருக்கும். எங்களுக்கும் எடப்பாடிக்கும் 2% தான் வித்தியாசம். 1 இயர் பெல்ட்டு தவிர மற்ற இடங்கள்லாம் நாங்கள்
எடப்பாடியோட மேலே இருக்கும். சவுத்தில் வந்து திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம்னு சொல்லக்கூடிய வாக்குகள் வந்து 35-40% தென் மண்டலத்தில் வந்திருக்குன்னு டெல்லியில் அண்ணாமலை தன் குரலை ஓங்கி ஒலிச்சிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது என்டிஏ வந்து சிதறக்கூடிய அளவுக்கு ஒரு வாசனை கைவிடுவாங்களா? வாசனே வேண்டான்னு சொன்னாதான் பாஜக இருக்கிறத பற்றி யோசிப்பாங்க. திமுக எதிர்ப்பு ஓட்டுங்கிறது அப்போ அது யாரு கன்வெர்ட் ஆகும்? இப்போ இருக்கிற ஆளுங்க டிஎம்கே எதிர்ப்பு ஓட்டுன்னா அது எப்படி திமுக எதிர்ப்பு ஓட்டு? அது எல்லாரும் சொல்றது திமுக எதிர்ப்பு ஓட்டை டிஃபைன் பண்ணுங்க பார்ப்போம். சொல்லுங்க இப்போ என் கண்ணுக்கு காட்டுங்க பார்ப்போம் அந்த ஓட்டை. இப்போ கரண்டாக நடந்துட்டு இருக்கிறது ஒரு அரசியல் மாற்றம் வந்து இதெல்லாம் வந்து சட்ட ஒழுங்கு இதனால கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சார்? அதனால கேட்குறேன், அந்த மாதிரி ஓட்டுங்கிறது யார் கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு. ஆளுங்கட்சி எதிர்ப்பு ஓட்டுங்க நீங்கள் சொல்ல வாரீங்க. ஆளுங்கட்சி எதிர்ப்பு ஓட்டு வந்து எல்லா எதிர்கட்சிகளும் தான் அதை பங்கு போட்டுருவாங்க. மக்களவை தேர்தலில் 2019 சீமான் 3.8% வாக்கெடுத்திருந்தாரு. இந்த மக்களவை தேர்தலில் சீமான் 8.2% வாக்கெடுத்திருக்கிறாரு. சுமார் 4.5% ஓட்டு அதிகம் வந்திருக்குது. நீங்கள் மக்களவை விட்டு மக்களவைன்னு பார்த்தாலே எடப்பாடிக்கு 1% ஓட்டு தான் மக்களவை விட்டு மக்களவை அதிகம் வந்திருக்கு. அப்போ திமுக எதிர்ப்போட்ட சீமான்ல அதிகம் அறுவடை பண்ணியிருக்கிறாரு. இல்லை, சீமான் அறுவடை பண்ணியிருக்காரு. இந்த நேரத்தில் விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த ஏகப்பட்ட மாவட்ட செயலாளர் விலகும், இதோடைய பாதிப்பு வந்து இருக்க தானே செய்யும். இப்போ வரக்கூடிய தேர்தலில் விஜய் கட்சி இதுங்கிற சீமானுக்கு பெரிய ப்ளஸ்ஸு. விஜய் ஒரு காகித புலி. அந்த விலகி இருக்காங்க, விஜய் கட்சியில் சேர்ந்திருக்காங்க, இதெல்லாம் பொய்யான செய்திகள். எதுவுமே விஜய் கட்சியில் வெளிப்படைத்தன்மை கிடையாது. இல்லை, விஜய் கட்சியில் சேரலை, அது பொய்யான தகவல் சொல்றீங்க. அதே நேரத்தில் கட்சியிலேருந்து விலகி இருக்காங்கிறது அது பிரச்சனை இல்லை. இதே ஈரோட்டில் வந்து உள்ளாட்சி தேர்தலில் 1% தான் நாம் தமிழர் கட்சியோட ஸ்ட்ரக்சர் எடுத்திருந்தாங்க. சீமான் பிரச்சாரத்தில் 6.3 எடுத்துட்டாரு. இப்போ எடப்பாடியை விட்டு வெளியேறிய செங்குந்தர் பரையர் போன்ற சமூகங்கள் மீண்டும் எடப்பாடி கிட்ட வரல. சீமான்கிட்ட போய் சீமான் 8.3 2% உயர்ந்திருக்காரு. எடப்பாடி 3% குறைஞ்சிருக்காரு. இதே ஈரோடு கிழக்கில். என்ன சொல்றீங்க இதுக்கு? இல்லை, அதுக்கடுத்து தேர்தல் வரல சார், நம்ம அதையும் கொஞ்சம் பார்க்கணும். வந்த தேர்தலுக்குள்ள ரிசல்ட் தர தம்பி நான் சொல்றேன். இடைத்தேர்தலில் 6.3 எடுத்த சீமான் ஈரோடு ஈஸ்ட் செக்மெண்ட்ல 2024 மக்களவை தேர்தலில் 8.3 எடுத்துட்டாரு. இடைத்தேர்தலில் 25 எடுத்த எடப்பாடி பழனிசாமி ஐயா 3% குறைஞ்சி 22க்கு போயிட்டாரு. அப்போ அவரை விட்டு வெளியேறிய அருந்ததியர், செங்குந்தர், நாயுடு, பரையர் சமூகம் மீண்டும் திருப்பி அவர்கிட்ட வரல. போனவன் போனாண்டி தான். நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே நம்ம அங்கே இருக்கோம். ஏடிஎம்கே இதில் எடப்பாடி ரெட்டலையில் நமக்கு பலன் இல்லைன்னு அந்த சமூகங்கள் நினைக்கிறாங்க. சேனல் 5க்கு ஒரு டிஃபமேஷன் வரும், ஏதாவது ஒரு அம்பு ஏவி விட்டு போடுவாங்க, வெயிட் பண்ணிக்கோங்க. நாம வந்து ஸ்டடியாக இருப்போம், உண்மையதான் சொல்கிறோம். அப்போது சீமான் வந்து 6.3 8.3க்கு உயர்த்திட்டாரு. அதைத்தான் நான் சொல்கிறேன். அப்போ சீமான் கட்சியோட ஸ்ட்ரென்த்துங்கிறது வெறும் 1% தான். உள்ளாட்சி தேர்தலில் அடிப்படை கட்சி பலம் 1% தான். அதிமுக அணியின் பலம் 30%. அப்பவே நான் சொன்னேன், 30% உள்ள அடிப்படை பலம் கொண்ட அதிமுக 25க்கு போயிட்டாங்க. 1% கட்சி அடிப்படை பலம் கொண்ட நாம் தமிழர் சீமான் பிரச்சாரத்தால 6.3க்கு போயிட்டாங்க. 5% உயர்ந்துட்டாங்க. எடப்பாடி 5% தாழ்ந்துட்டாருன்னு. அதே மாதிரி ஜெனரல் எலெக்ஷன்லையும் ஈரோடு கிழக்குக்குள்ள 2% சீமான் உயர்ந்திருக்கிறாரு. 3% எடப்பாடி பழனிசாமி தாழ்ந்திருக்காரு. டேட்டா யாரும் மறுக்க முடியாது. எந்த கோர்ட்டில் எந்த அம்பை வச்சு கொடுங்க, டேட்டாவை அப்படியே தூக்கி போடுவேன். டேட்டா. அப்போ என்ன ஆகுது? ஒவ்வொரு இஷ்யூலையும் சீமான் உயர்றாரு. அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டில் ஜெயலலிதா முடிவில் இருந்த மாதிரி எடப்பாடி நிலைப்பாடு எடுக்கும்போது பரையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் அநீதினு சீமான் அதை முன்னெடுத்து 5% அவங்களுக்கு உயர்த்தி கொடுக்கணும்னு அவர் எடுக்கிறாருன்னா, ரெட்டை இலையில நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னு பரையர்களும் தேவேந்திர குல வேளாளர்களும் முடிவு எடுக்கிறாங்க. ஈரோடு கிழக்கில் உள்ள பரையர்களும் தேவேந்திர குல வேளாளர்களும் சீமான் வர்சஸ் எடப்பாடியில் அப்படி ஒரு முடிவை 2 பேரும் களத்துக்குள்ள எடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் உண்டு. ஸோ ஆளுங்கட்சி எதிர்ப்பு ஓட்டுங்கிறது இந்துத்துவா, பல அம்சங்களில் இந்து உணர்வு, அதில் அண்ணாமலை எடுப்பார். பிரதான எதிர்கட்சியா எடப்பாடியை நான் குறைச்சி மதிப்பிடலை. எடப்பாடியை குறைச்சி மதிப்பிடலை. அவரும் மோடிக்கிட்ட ஒன்று சரண்டர் ஆகக்கூடிய தலைவர் கிடையாது. ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அண்ணாமலை அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை, விலைவாசி உயர்வு, இந்த மாதிரி ஜெனரல் பிரச்சனையில் எடப்பாடி தான் அந்த லாபத்தை பார்ப்பாரு. எடப்பாடிக்கு தான் அந்த கெயின் கிடைக்கும் ஆளுங்கட்சி எதிர்ப்புங்கிறதுல. ஆனால் அருந்ததியர் உள்ஒதுக்கீடு, கலைஞரும் ஒரு திமுகவும் ஒரு பக்கம், எடப்பாடியும் ஜெயலலிதா முடிவை தூரத்துக்கு குப்பைக்கூடையில் தூக்கி போட்டுக்கிட்டு திமுக பக்கம். அங்கே பரையர் தேவேந்திரர்கிட்ட சீமான் லாபம் அடைவார், கெயின் அடைவார். இப்போ புரியுதுங்களா? முஸ்லீம் சிறைக்கைதிகள் விடுதலை,
அதுல சீமானும் ஒரு பக்கம், எடப்பாடியும் ஒரு பக்கம். அதுல அண்ணாமலை ஏன் விடணுங்கிறதுல அதுல அண்ணாமலை லாபம் அடைவார். ஸோ தமிழக அரசியல் இஷ்யூ பேஸ்டா போயிட்டு இஷ்யூ என்னன்னு தெரியாதவங்க ஏசி ரூம்ல இருந்துகிட்டு திமுக வர்சஸ் அண்ணா திமுகன்னு பழைய பழசான பல்லவிய பாடிட்டு இருப்பாங்க. அப்ப நீங்க சொல்றது திமுக விசஸ் இரண்டாம் கட்டத்துக்கு யார் வருவான்னு நீங்க சொல்றீங்க? எடப்பாடி தான் அன்னைக்கு தெளிவா இருக்கிறார். ஈரோடு கிழக்குல எடப்பாடி தான் இருக்காரு. 22% அவர் இருக்காரு. அண்ணாமலை 8% தான் இருக்கிறாப்புல. சீமான் 8% தான் இருக்காப்புல. அண்ணாமலைன்னா என்டிஏ. திமுக வந்து 65% எடுத்து ஜெயிச்சுறாங்கன்னு சொல்லி, அது திமுக இப்ப 56.5 இருக்காங்க, 65 எடுத்து ஜெயிப்பாங்கன்னு சொல்றேன். அதான் 65 எடுத்து ஜெயிப்பாங்க. ரெண்டாவது மூன்றாவதா யார் வருவான்னு நான் உங்ககிட்ட கேட்டேன். எடப்பாடி விஜய் நின்னா எடப்பாடி டெபாசிட் இழப்பார். 65 திமுக வருங்கிறத ப்ரெடிக்ட் பண்றேன். மற்றது பார்ப்போம். விஜய் நின்னா எடப்பாடி டெபாசிட் இழப்பார். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி.